வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது காலையிலேருந்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. அதுலேயும் ஆனந்தி சிவகுமார் மேலே வச்ச பரபரப்பான புகார் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதனால் அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார். கண்டிப்பாக பிரச்சனை பெருசாகும். அது மூலமாக தீபக் ஆதாயம் தேடுறதுக்காக அவரை கலாய்க்க, அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்தீங்கன்னா டீச்சராக இருந்த ஒரு சில பேரில் வந்துட்டு ஜாக்லின் பண்ணது நிறைய பேருக்கு அதிருப்தி ஏற்படுத்திச்சு. அது வெளியே மட்டும் கிடையாது, உள்ளேயும் அப்படி தான் இருந்துச்சு. அதை வந்து நிறைய இடங்களில் சொன்னாங்க. தீபக்கும் அதை வந்து எடுத்து காமிச்சார். அதனால தான் அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வெடிச்சுது. இப்போ பிக் பாஸை கூப்பிட்டு கலாய்ச்சிருக்கார். ஏன்னா நம்ம சொன்னோம், இதை வந்து நம்மளுக்கு தெரியுது, இது மாரல் சயின்ஸ் மாதிரியே இல்லையே, அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா வந்து ஆர்ஜியானதை திருடுறாங்க, திருடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. திருடுறதுக்கு முன்னாடி அக்கம்பத்தில் யாரும் இருக்காங்களா பார்க்கணுன்றாங்க. பொண்ணும் பையனும் ஒன்றா உக்காரணுன்றாங்க. இதில் தான் மைண்டு கான்சன்ட்ரேஷன் போதும். நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய இதுவே வரல. ரியாவை வந்துட்டு மார்க் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பிக் பாஸ் உள்ளே கூப்பிட்றாரு. இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாரு, வந்தது ஃப்ரெஞ்சில் கலாய்க்கிறாரு. இவங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது இல்லை, அதனால் உருட்டுறாங்க ஏதோ ஒன்று. இது ஃப்ரெஞ்சு கிடையாது அப்படின்றாங்க. அப்படின்னு பிக் பாஸ் கலாய்க்கிறாரு. அதுக்கு அவங்க வந்து எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியாதுங்க, நான் ஃப்ரெஞ்சு டீச்சர் கிடையாதுன்னு இவங்க பதிலுக்கு கலாய்க்கிறாங்க. அப்புறம் எதுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தேன்னு சொன்னீங்க, அதுவும் அயர்லாந்து வழியாக வந்தேன் நீங்கள் அப்படின்போது, இல்லைங்க நான் வந்துட்டு அப்படின்ற யோசிக்கிறாங்க. அப்போது சரி, ஃப்ரான்ஸில் வந்து என்ன தான் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க வந்து நான் ஃப்ரான்ஸில் வந்துட்டு தமிழை கற்றுக்கிட்டேன், தமிழ் மொழியை நான் வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டாங்க. அவர் சரி இதுக்கு மேலே வேணாம், ஏன்னா தமிழ் மொழியை உள்ளே இழுத்துட்டாங்க எதுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது தான் ஆரம்பித்தார். இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸு மாரல் சயின்ஸ் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க. இப்போ ஃப்ரெஞ்சில் என்கிட்ட நீங்கள் உருட்டுனீங்களா, அதே மாதிரி தான் நேற்று வந்துட்டு கிளாஸில் உருட்டுனீங்கன்ட்டார். இவங்களுக்கு செம ஷாக் ஆகிடுச்சு. என்ன பிக் பாஸ் சொல்கிறீங்க? ஆமாம், நான் என்ன சொன்னேன்னா அதை நீங்கள் செய்யவே இல்லையே. நான் என்ன சொன்னேன், என்ன சிலபஸ் சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுக்கு பயங்கர ஷாக்காகி ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் நீங்கள் சிலபஸே சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. அதுக்கு அவர், ஓ அந்த வள்ளலில் இந்த ரூமில் நீங்கள் வந்துட்டு நான் சொன்னதை கவனிச்சிருக்கீங்க, என்னத்தை செய்கிறது உங்களை வச்சு அப்படின்ற மாதிரி பங்கமாக கலாய்ச்சி விட்டாப்புல. ஆக்சுவலாக நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் வந்து மாரல் சயின்ஸ் எடுக்க போகிறீங்க, நான் எந்த இது மாதிரி எடுக்கலான்னா அது நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு சொல்லியே தரணும், நீங்கள் பாட்டு எடுங்க, மாரல் சயின்ஸை பற்றி எடுங்க, ஆனால் உங்கள் உங்களுக்காக சொல்லித்தரணும் அப்படின்னாரு. அதுக்கு அவங்க வந்து ஃபன் கொஞ்சம் கலந்துக்கலாமா அப்படின்னாங்க. அதுக்கு ஃபன் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் கரெக்டாக இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்டாக வந்துட்டு சுவாரஸ்யமாக பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவங்க சுவாரஸ்யமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இதை வந்துட்டு கேரக்டர் வேறு மாதிரி மாற்றிட்டு போயிட்டாங்க. இங்கே வந்து வச்சு செஞ்சு விட்டாப்புல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நேற்று ஜாக்லின் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போது பிக் பாஸ் வந்து கழுவி ஊற்றிட்டாப்புல. உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.